கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குறைவு இல்லாத வாழ்வு நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவங்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பதில்லை. அருமையானவர்களே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உங்களுடைய குடும்பத்தில் இந்த மலட்டு தன்மையை நான் விலக்கி போடுவேன். மந்தாரமான வாழ்விலிருந்து ஒரு பிரகாசமான வாழ்வை நான் உடைய வாழ்க்கையில் தருவேன் என்று இன்று வேதத்தை ஆராய்ந்து அவரை நோக்கி பார்க்கிறதான பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்வில் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடாயிருப்பதில்லை. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாரப்படுகிறீர்களா? என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே என்று கலங்கி நிற்கிறீர்களா? கர்த்தராகிய தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். மலட்டு தன்மைகளை மாற்றி கர்த்தர் சம்பூரணமாக ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.